இந்த பிரச்சனை காலங்களில் நம்ம சோர்ந்து போவது உண்டு. நம்ம அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம தளர்ந்து போய் நமக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு யோசிக்க உண்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம சக மனிதர்கள்கிட்ட ஏதாவது ஒரு நமக்கு நம்பிக்கை கொடுப்பாங்களா, சந்தோஷமாக பேசுவாங்களா அப்படின்னு தேடுவது உண்டு. அந்த நேரத்தில் நம்மளுடைய சொந்தங்கள், நண்பர்கள் யார் வந்தாலும் அவர்கள் நமக்கு ஒரு சின்ன சமாதானத்தை சொல்லி நமக்கு நம்பிக்கையை ஊக்குவிப்பாங்க. பட் அது இனிஷியலாக நல்லா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் கழியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் இந்த சோகத்தில் நம்ம மாட்டிக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தோமானால் அந்த நம்பிக்கை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், வியாதியை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நம்ம வெறும் அறிக்கை மட்டும் பண்ணுவதில்லை, அந்த வார்த்தையில் வேரூன்றி நின்று நம்ம அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். முடிவு பரியந்தம் வரை நம்ம நிலை நிறுத்துகிற வார்த்தை வல்லமை நிறைந்தது. முடிவு பரியந்தனோடனே இந்த வியாதி முடியும் வரையில், இந்த வியாதியை நம்ம ஜெயித்த பிறகு கூட கடைசி நாட்கள், நம்ம ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. நமக்கு அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையில் நம்ம எப்பவுமே அதான், we should rejoice and be joyful in the faith that we have in Christ. ஏன்னா அவர் தம்முடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஜெயத்தை சுதந்திரிக்கிறது தான் நம்மளுடைய